Morning Cafe, presented by Ponvandu Detergent, powered by Cyball. நம்ம வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. நம்ம அதை பார்த்து புன்னகைக்கும் போது அதுவும் நம்மளை பார்த்து புன்னகைக்கும். எஸ், அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பாசிட்டிவான தாட்ஸோட ஆரம்பிச்சோம்னா அந்த நாள் முழுக்கவே நம்மளுக்கு ரொம்பவே வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய இடம் இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் கோயிலுக்கு போறத ஒரு மிகப்பெரிய வழக்கமாவே நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அதிக அளவு நம்ம எங்க போறோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலியுமே வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பா திருப்பதிக்கு வந்து விசிட் பண்ணுவோம்ல. ஆமா, அதுவும் கூட்டமா இருக்கிற டைம்ல வந்து நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரும் பாடாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கூட நம்ம தாத்தா பாட்டியை கூட்டிட்டு போறோம், இல்ல பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு போறோம்னா அது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இல்ல. எஸ், அந்த மாதிரி பெரியவங்க வந்து இனிமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதால தான் ஸ்பெசிபிக்கா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு புது ஸ்கீமை திருப்பதியில கொண்டு வந்திருக்காங்க. ஏய் சூப்பர்யா, நல்ல விஷயம் தான். சரி, அந்த ஸ்கீம்ல என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி? அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அதுவும் 65 வயசை தாண்டினவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அதுல 700 பேர் வந்து திருப்பதியில கடவுளை ஃப்ரீயாவே தரிசனம் பண்ணலாம். நல்ல விஷயம் தான். பட் நம்ம வந்து வயசானவங்களை எப்படி தனியா விட முடியும்? இந்த கேள்வி எனக்கு கேட்பேன்னு தெரியும், அதனால இதுக்கு ஒரு ஆன்சர் ரெடியா வச்சிருக்கேன். வயசானவங்க வந்து தனியா போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு துணைக்கு யாராவது தேவைப்படுறாங்க அப்படிங்கிறப்போ யாராவது ஒருத்தர் அவங்களோட அழைச்சிட்டு போகலாம். ஓ, அப்ப கண்டிப்பா அதுக்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியா இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கு. தரிசனம் பண்றவங்களுக்கு 65 வயசு ஆகிருக்கணும். அவங்க தரிசனம் பண்ற சமயத்துல கண்டிப்பா கையில ஆதார் கார்டு வச்சிருக்கணும், ஒரு ஐடி கார்டாச்சும் வச்சிருக்கணுமா. அது மட்டும் இல்லாம அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு, அதாவது 8 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க வந்து சேரணும். அப்ப வந்துட்டாங்க அப்படிங்கிற சமயத்துல 10ல இருந்து 3 மணிக்குள்ள எப்ப வேணாலும் அவங்க கடவுளை தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்யா. பெரியவங்களுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களா? எஸ், இது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான ஆஃபரும் இருக்கு. அது என்னன்னா 70 ரூபாய்க்கு 4 திருப்பதி லட்டு தராங்களா. ஏ சூப்பர். அப்ப உடனே நம்ம தாத்தா பாட்டியை கூட்டிட்டு நம்ம திருப்பதிக்கு ஒரு ட்ரிப் கிளம்பிட வேண்டியதுதான். காலையிலேயே ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன். சோ இந்த தகவலோட அடுத்ததா யோகாசனம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷா பவர் யோகால இருந்து. நம்ம இப்போ என்ன கிரியாஸ் யோகாஸ் இதெல்லாம் ஏன் பண்றோம்? ஏன்னா எப்பாவது நம்மளுக்கு நம்ம பாடி கொஞ்சம் சோர்வா தெரியும். அப்போ ஆசனா பண்றதுக்கும் உங்களோட பாடி வந்து டைம் கொடுக்காது. இல்ல நான் 10 நாள் கேப் கழிச்சு பண்றேன் அப்படின்னா ஆசனா பண்ணும்போது உங்க பாடியில அவ்வளவு ஸ்டாமினா இருக்காது, இல்ல உங்க மசில்ஸ் கொஞ்சம் இறுங்கி இருக்கும், அதனால விரியறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி சமயத்துல பிராணாயம் அண்ட் முத்ராஸ் இல்ல கிரியாஸ் பண்ணி உங்களோட பாடியில அந்த எனர்ஜியை கொஞ்சம் திரும்பி வர வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஆசனாஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. பாடி பெயின் இருக்காது. எனர்ஜியை இன்னும் ஜாஸ்தி கூட்டுறதுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வரிசையில வர்றதுதான் பந்தாஸ். பந்தாஸ்னா என்ன? பந்தாஸ்னா சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்லணும்னா லாக் போடுறதுன்னு சொல்லுவாங்க. பாடியில எப்படி எல்லாம் லாக் போடலாம்? நிறைய உறுப்புகள் இருக்கு நம்ம பாடியில. லாக் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஏர் பாஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். அதால வெளியவும் வர முடியாது, உள்ள வர்றதுக்கும் வழி இல்லாத மாதிரி ஒரு லாக். அந்த மாதிரி லாக் போட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலோ இல்ல அதுல சுரக்கிற ஒரு கெமிக்கலை சரியா சுரக்க முடியலானாலும் அதை சீராக்கி விடும். இதுக்குதான் பந்தாஸ எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பந்தாஸ் இருக்கு. உஜ்ஜை பந்தா, மகாபந்தா, ஊத்வ பந்தா அப்படின்னுட்டு நிறைய பந்தாஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பந்தா ஜலதார் பந்தா. ஜலதார, ஜலனாலே உங்களுக்கு தெரியுது தண்ணி. அந்த ஜலம் எங்க இருந்து போகும்? தொண்டைக்குள்ள இருந்துதான் போகும். சோ ஜலம் போற அந்த பேசேஜையே நீங்க லாக் பண்ணி அதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஜலதார பந்த யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஜலதார பந்த அதை எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த சின்ன எடுத்து இங்க கண்டென்ட் சொல்லுவாங்க இல்லையா, இங்க இருக்கிறத இங்க லாக் பண்ணி விட்டுட்டு மூச்சு உள்ளேயும் வாங்காம வெளியும் விடாம ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்க போறீங்க. எப்பவுமே மூச்சு உள்ள வெளியே வாங்குறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா அதுலதான் நம்ம சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். ஆனா மூச்சு பிடிச்சு வைக்கிறது ஒரு தனி கலை. அதை நீங்க உங்க பாடியில நீங்க எப்போ டெவலப் பண்றீங்களோ உங்க பாடியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எனர்ஜி கிடைக்கும். உங்க மென்டல் ப்ரெஷர் குறையும். ஏன்னா மூச்சு உள்ள பிடிச்சு வைக்கிறதுனால உங்களோட பிரெயின்ல இருக்கிற அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் லெவலிங்க்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரம் நான் பிடிக்கலாம்.
ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க டெஃபினட்டா ஒரு 15 செகண்ட் 20 செகண்டுக்கு மேல நீங்க பண்ணாதீங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேப்பை விடுங்க. அதுக்கப்புறமா வேணா நீங்க கண்டினியூ பண்ணலாம், இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அதனால ப்ராப்ளம் இல்லாத பட்சத்துல. ஆனா ஒரு நார்மல் பாடி கண்டிஷன்ல இருக்கிறவங்க டெஃபினட்டா 30-40 செகண்ட்ஸ் கூட நீங்க அந்த மூச்சை பிடிச்சு வைக்கிற பயிற்சியை நீங்க தாராளமா பண்ணலாம். சோ ஜலதார பந்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்க கைகள். நீங்க ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்கிறீங்களோ இல்ல ஒரு முத்ராவை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ, வெரி இம்பார்ட்டன்ட். முத்ராவை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது அதோட வேலையும் உங்க பாடியில அது வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும். சரி வேண்டாம் எனக்கு முத்ரா பிடிக்க வேண்டாம்னா உங்க கையை இப்படியே வச்சுக்கலாம். திஸ் இஸ் கால் பிராப்தி முத்ரா. கையை குழி மாதிரி பண்ணி இப்படி வச்சுக்கிறது தான் பிராப்தி. பிராப்தினா ஏத்துக்கிறது, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி சரௌண்டிங்ஸை உங்க கையால நீங்க உங்க பாடிக்கு ஏத்துக்கிறதுனால தான் இத பிராப்தி முத்ரான்னு சொல்லுவோம். சோ பிராப்தி முத்ரா எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். சீலிங்க பார்த்துதான் இருக்கணும். எந்த கைகளோட ஆசனாஸும் கீழே போக கூடாது. இதை இப்படிதான் வச்சுக்கணும். பிராப்தி முத்ரால இருந்துட்டு என்ன பண்ணலாம், மூச்சை நல்லா உள்வாங்கிக்கிறது இங்க இல்ல, மூச்சை வெளியே விட போறீங்க. அதாவது மூச்சு வாய் பாத்தீங்கன்னா மூஞ்சூர் மாதிரி மாறும். அதாவது ஒரு ஸ்ட்ரா போட்டு எப்படி உரிவோம் அந்த மாதிரி நீங்க மூச்சை மூக்கால விடும்போது நீங்க லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுருங்கிக்கும். இப்படி அது மாதிரி பண்ணும்போது உங்க சின் உங்களோட கழுத்து பகுதியில செட் ஆகும். சோ செட் எப்படி பண்றது, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா வாயை திறக்காதீங்க, மூச்சு உள்ள போக முடியாது. அப்போ உங்க கண்ணை மூடிக்கிட்டு ஏர்லாக் இருக்கு. சோ மூச்சை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட ஏரை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா தலைய ஃபர்ஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் நீங்க பண்ணாலே இங்க ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகும். இந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகுறது ஏன்னா அங்க பிளட் சர்க்குலேஷன் ஏர்லாக் பண்ணதுனால அந்த மசில்ஸ்க்கு பிளட் வராதனால, ஆக்சிஜன் வராதனால கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி பண்றதுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் யாரு இருக்கோ இது பண்ணா வெரி எஃபெக்டிவ். உங்களோட தைராய்டு எப்பவுமே லிமிட்ல இருக்கும். தைராய்டு போயிடோனேட்டு தட்ஸ் அ மிஸ்கன்செப்ஷன். தைராய்டு ஒரு வாட்டி வந்தா போகவே போகாது. வேணா அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஜலதார பந்தா வெரி பெஸ்ட் பந்தாசன் கூட சொல்லலாம். சோ நீங்க டிராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க 5 செகண்ட், மறுநாள் 10 செகண்ட், அதுக்கப்புறமா 15 செகண்ட் உங்களோட மூச்சை பிடிச்சு வச்சுக்கிட்டு மெதுவா வாங்க. அதுக்கப்புறமா மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே வாங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல்லா ஏரை வெளியே எடுத்துட்டு லாக் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் மெதுவா தலைய வெளியே எடுத்து மூச்சு உள்ள வாங்கலாம். சோ இன்னைக்கு நீங்க ஜலதார பந்த பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு பந்தாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, கவர்மெண்ட் என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணி வண்டி ஓட்டுறது, அதுக்கப்புறம் மொபைல் போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்டே பண்ண முடியல. ஆமா ஸ்வாதி, இதெல்லாமே கவர்மெண்ட் நம்ம எல்லாருடைய நல்லதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோ நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லல்ல. ஆமா, இப்ப கூட ரீசெண்டா டெல்லியில ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல சிக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பயங்கர சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் டெல்லி கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா தண்டனை கொடுத்திருக்க போறாங்க, அபராதம் கட்ட சொல்லிருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அதுதான் கிடையாது. அவருக்கு 5 நாள் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் 2000 rupees ஃபைன், அது மட்டும் இல்லாம 6 months லைசன்ஸ் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஜட்மெண்ட் கோர்ட் கொடுத்திருக்கு. ரொம்ப கடுமையான தண்டனையா தான் இருக்குல்ல. இது பத்தாதுன்னு ஜெயில் தண்டனை வேற கொடுத்திருக்காங்களா? ஆமா, அதனால அந்த குற்றவாளி அதை ஏத்துக்க முடியாம அவர் என்ன பண்ணிருக்காரு, டெல்லி செஷன்ஸ் கோர்ட்ல மேல்முறையீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நீங்க ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுத்ததுனால என்னோட மனம் மாறிட போது கிடையாது, நான் ஒன்னும் பெருசா சேஞ்ச் ஆயிட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறையா கொடுத்திருக்காரு அவரு. எஸ், அதுக்காக ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்றது ஒரு குற்றம் மட்டும் கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை, அதனால இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாரையுமே கண்டிப்பா சிறை தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெயில் தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார் இல்ல, இந்த மாதிரி நீங்க ஜெயில் தண்டனை கொடுத்தா என்னோட மனசு மாறிட போதில்ல, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் கொடுத்தாருல, அதை கண்டிப்பா அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தருத்தவங்க சொன்னா ஒரு குற்றத்துக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறது ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஜட்ஜ் கொடுத்திருக்காரு. ஜட்ஜ் என்னவோ கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்திருக்கிறத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம். ஏன்னா இவர் இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இனிமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றவங்க கண்டிப்பா களி சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்ததா மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதி காத்துட்டு இருக்கு, பாத்துட்டு வரலாம்.
வணக்கம், நான் உங்க கார்த்திகா. ஸோ நேற்று நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இன் கேஸ் ஒருத்தங்க இடிக்க வராங்க அப்படின்னா பேசிக்கான டெக்னிக்ஸ் எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்றது பார்த்தோம். இன்னைக்கு அதுவே வந்து அவங்க இடிக்கிற இன்டென்ஷன்ஸ், தப்பான இன்டென்ஷன்ஸ் நம்ம ஹார்ம் பண்ண வருது அப்படின்ற போது நம்மளும் கொஞ்சம் எஃபெக்டிவா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூ டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என் கூட திருதி இருக்கா, என்னோட பார்ட்னர். ஹாய் திருதி. ஸோ நேத்தி பார்த்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அந்த பேசிக் டெக்னிக்ஸ்லயே தான் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த அட்வான்ஸ் விஷயங்கள் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டெக்னிக் நம்பர் 1 நம்ம பார்க்கறது, நீங்க அந்த கால் நேத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்ல இப்படி இடிக்கிற டெக்னிக் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த இடிக்கிற டெக்னிக் அப்போ அவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபாஸ்டா இப்படி அவங்க கால்ல பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு ஸ்லிப் ஆகும். அந்த ஸ்லிப் ஆகுறத வந்துட்டு இன்கேஸ் அவங்க ரொம்ப ஃபோர்ஸோட நிஜமாவே அந்த இன்டென்ஷனோட தான் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி வந்து நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல அவங்களோட நெக் உங்க கையில இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸோட இங்க புஷ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க நல்லா அவேவும் போயிடுவாங்க, நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைச்சிரும், நம்ம ஈஸியா நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஸ்லோவா ரிப்பீட் பண்ணி காமிக்க போறேன். எஸ். ஸோ இந்த பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அவங்க லெக்கை நீங்க கரெக்டா கம்மியா இந்த லெக் பார்ட், ஏன்னா அவங்க ஷூ பார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ட்ரிப் ஆகும். ஸோ இந்த லெக் பார்ட்டை கரெக்டா பிளாக் பண்ணி இங்க இருந்து ஃபோர்ஸ் எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு புஷ் கொடுக்குறீங்க. ஸோ இந்த புஷ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்போனன்ட் அவே போகும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த டெக்னிக் போலாம். இன்னொரு டெக்னிக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு டெக்னிக்கா பார்த்தோம். இன்கேஸ் அவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா நம்ம டர்ன் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி நிற்போம். இது ஹோல்ட் பண்ணும்போது இந்த பார்ட் நல்லா இங்க டைட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இங்க அந்த பவரும் கிரிப்பும் கிடைக்கும். இப்படி டைட் பண்ணி பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எல்போ ஸ்ட்ரைன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இதையே அட்வான்ஸா எப்படி டெக்னிக்ல அட்வான்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடி? ஸோ இப்போ டேஷ் பண்ண வராங்க, நம்ம அப்படியே இங்க டர்ன் பண்ணி நிக்கிறோம். இங்க டர்ன் பண்ணி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க அட்டாக் ஆகுது. ஸோ இந்த பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சாஃப்ட் சென்சிட்டிவான பார்ட். அதுல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க அட்டாக் இருக்கும். இதுல ஒரு ஹிட் ஆர் புஷ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். பிளஸ் அவங்க ஆப்போனன்ட்மே வந்துட்டு அது கொஞ்சம் எஃபெக்டிவான அட்டாக் தான். இன்னும் ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். கிட்டவா? ஸோ இங்க இருக்கு, இங்க புஷ் பண்றீங்க, இங்க அட்டாக் பண்றீங்க. ஸோ இதுல வந்து இந்த புஷ். ஸோ உங்களோட ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஆப்போனன்ட்டை விட அவேதான் போகணும், கரெக்டா? ஸோ ஆப்போனன்ட் தூரம் போகணும் அப்படின்னு பார்த்தா அவங்கள புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த விஷயத்த நீங்க இதுல கத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டெக்னிக் பார்க்கலாம், தேர்ட் டெக்னிக். இது வந்துட்டு ஜென்ரலாவே வந்துட்டு இப்போ நம்ம இந்த எல்போ எடுக்கிறோம். எல்போ அப்படின்றது வந்து எந்த ஒரு ஹியூமனா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட். நமக்கு நம்ம எல்போ வந்து அடுத்தவங்க மேல பட்டாலும் இல்ல அவங்க வந்து நம்ம எல்போ மேல பட்டாலும் அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ அந்த மாதிரி தருணத்துல இந்த எல்போவை எப்படி எடுக்கிறோம்னு பாத்துக்கோங்க. எல்போ எடுக்கும் போது இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னாலே நீங்க உங்க ஃபேஸ் அட்டாக் பண்ணிக்க போறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கே ஹார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்போ எடுக்கும் போது இப்படி எடுக்கணும். ஸோ இந்த பார்ட் வந்து இப்படி போகணும், இந்த பார்ட் தான் வந்து அவங்களுக்கு அட்டாக்கிங் போகணும், இது உங்களுக்கு அவேல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அவங்க இடிக்க வராங்க அப்படின்னும் போது நீங்க இங்க எல்போ வைக்கிறீங்க, இது கூடவே இங்க ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்போனன்ட் உங்களுக்கு அவே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ், இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா தான் இருந்துச்சு, கரெக்டா? ஸோ இங்க ஒன்னு பண்றீங்க, இங்க ஒரு புஷ் பண்றீங்க, அதே மாதிரி இங்க அட்டாக் பண்றீங்க, இங்க ஒரு புஷ் பண்றீங்க, இல்ல இங்க ஒரு புஷ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் புஷிங் டெக்னிக்ஸ் தான் எல்லாமே உங்க லைட் மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இவ்வளோ எஃபெக்டிவா இவ்வளோ சிம்பிளா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுவுமே வந்து அட்டாக்கிங் கிடையாது, உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான், சேஃப்டி மெஷர்ஸ்க்காக தான். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலா வந்து நீங்க எல்போ பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹார்ம் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் நம்ம இன்கேஸ் டேஷ் பண்ண வந்தாங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பியும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய். உங்கள் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் ரொம்ப உண்மைதான் இல்ல? நம்மளுடைய லைஃபுக்கோ தண்ணீருக்கோ ரொம்பவே நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா கண்மணி, நம்ம உடம்புல கூட 60% மேல தண்ணி தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹார்ட், பிரெயின் இது எல்லாமே 73% வாட்டர் கண்டென்ட் தானா. இன்னொரு விஷயமும் இருக்கு ஸ்வாதி. அந்த காலத்துல இருந்த முனிவர்கள் எல்லாருமே தவம் பண்றதுக்கு ஆப்டான பிளேஸா எதை கருதினாங்கன்னா நதிக்கரைகளை தானா. அதே மாதிரி ஹிந்து மதம் மட்டும் இல்லாம எல்லா மதத்திலயுமே சம்பிரதாயங்கள்ல தண்ணீருக்குன்னு நிறைய முக்கியத்துவம் இருக்கான். இது எல்லாத்துக்குமே எது காரணம்னு பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி இருக்கா. என்னது, தண்ணிக்கு மெமரி பவர் இருக்கா? என்ன சொல்ற? இதை நான் சொல்ல ஸ்வாதி, ஜப்பானை சேர்ந்த மசாரு இமோட்டோ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியா? அவர் எதனால அந்த முடிவுக்கு வந்தாரு? அவர் முதல்ல என்ன நம்புறாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியோட ப்ளூ பிரிண்ட் தான் தண்ணி அப்படின்னு நம்புறாரு. சோ அந்த ஆராய்ச்சியை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாடி தண்ணி வச்சிருக்காரு. தண்ணி வச்ச பிறகு நிறைய நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. பேசி முடிச்ச பிறகு அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மூலக்கருகளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த மூலக்கருகள் வந்து ரொம்ப அழகான வடிவத்துல ஃபார்ம் ஆயிருக்கான். அதே மாதிரி அந்த தண்ணி முன்னாடி ரொம்ப தவறான விஷயங்களை, தப்பான விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை பேசும்போது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மூலக்கருகள் வந்து ரொம்ப கிளம்சியான, அப்படியே கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷன்ல உருவாகி இருக்கான். ஓ மை காட், தண்ணியில வந்து இவ்ளோ விஷயம் இருக்கிறது வந்து நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. சரி, அப்ப இனிமே வந்து நம்ம தண்ணி குடிக்கும் போது அதுல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கும் வருமா? அப்படிதான் சொல்றாரு இமோட்டோ. அதே நேரத்துல இமோட்டோக்கு நிறைய ஆதரவும் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான எதிர்ப்பும் இருக்கு. ஓகே, ஸோ இதனாலதான் வந்து ஐ திங்க் நம்ம தீர்த்தம்லாம் கோவில்ல குடிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே வந்து நம்ம தண்ணி குடிக்கும் போது அது வந்து பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன்ல வச்சுதான் நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த தகவலோட அடுத்ததா வந்து பியூட்டி டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அதாவது வந்து தோலில் வர விரிமானங்கள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. யாருக்கெல்லாம் இது வரும், ஏன் வருது, அண்ட் வாட் கேன் வி டூ அபவுட் இட். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் வந்து எங்கள் லாங்குவேஜில், அதாவது மெடிக்கல் லாங்குவேஜில் இது பேர் ஸ்ட்ரையே டிஸ்டன்ஸே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்ட்ரையே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்த சுச்சுவேஷனில் வருது, அதுக்கு முன்னே வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஸ்கின்ல என்ன காம்போனன்ட் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும்போது நம்ம ஸ்கின்ல என்ன நடக்குது. ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் இருக்குங்க. மேலாப்பில் இருக்கிறது தான் எபிடர்மிஸ் அப்படிங்கிற லேயர். அதுக்கு இடையில இருக்கிறது வந்து உங்களுக்கு டெர்மிஸ் அப்படிங்கிறது, அதாவது எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது டெர்மிஸ். இந்த டெர்மிஸில் தான் வந்து உங்களுக்கு நிறைய நர்வ் ஃபைபர்ஸ், அப்புறம் ரத்த குழா, ஸ்வெட் கிளான்ஸ், இது எல்லாமே இந்த டெர்மிஸில் தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ஃபேட் டிஷ்யூ. ஸோ இந்த டெர்மிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் நம்ம ஸ்கின்ல. ஏன்னா நம்ம ஸ்கின்னு கூடிய ஒரு இன்பார்ன் கெப்பாசிட்டி, எலாஸ்டிக் கெப்பாசிட்டி, அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஸ்கின்னை இப்படி பிடிச்சி புல் பண்ணீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது நார்மல் ஆயிருது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்றது. ஒரு ஸ்கின் அப்படின்னு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் அதை புல் பண்ணும்போது இட் கேன் கோ பேக் டு இட்ஸ் நார்மல் ஷேப் ஆர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். இந்த டெண்டன்சி வந்து இலாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் கொடுக்குது நம்ம ஸ்கின்ல. இந்த இலாஸ்டின்ங்கிற ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு இட் இஸ் பிரசன்ட் இன் த டெர்மிஸ் ஆர் த ஸ்கின்ல டெர்மிஸ்ங்கிற மிடில் காம்போனன்ட்ல இருக்கும். எந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஸ்கின் வந்து பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி டு ஸ்ட்ரெச், அதுக்கு மேலேயும் ஸ்ட்ரெச் ஆகுதோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மிஸோட காம்போனன்ட்ல இந்த இலாஸ்டின் வந்து உடஞ்சு போயிடுது. ஸோ அந்த ஒரு பிரீச் ஒரு பிரேக் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ங்கிறது ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த பிரீச் ஒரு பிரேக் எப்போ வருது, எப்போ வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரெக்னன்சி. இதுதான் மோஸ்ட் காமன் இல்லையா? 90% ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன் வில் ஹேவ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டியூரிங் தட் ப்ரெக்னன்சி. யூஸ்வலி வந்து லேட்டர் ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆர் லெசர் வர்சஸ் கம்மி ஏஜில் யங்கர் ஏஜில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு யூஸ்வலி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது வந்து ப்ரெக்னன்சியில் ஆஃப்டர் த 5th month வந்து வர ஆரம்பிக்குது. இனிஷியலாக பார்க்கும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இட் பிகம்ஸ் ஒயிட், அதாவது ஒரு ரொம்ப ஒரு சில்வரி ஒரு ஒயிட்டாக வந்து மாறிடுது உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னன்சி தவிர வேறு என்ன சுச்சுவேஷனில் வந்து வெயிட் கெயின் இருக்க போகுது? பியூபர்ட்டி, அதாவது வந்து அடோலசன்ஸ் ஒரு பியூபர்ட்டி டைம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து மசில் பில்டிங் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக போட ஆரம்பிப்பாங்க. ஸோ 40% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 70% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அரவுண்ட் த பியூபர்ட்டி பீரியட்.
இது தவிர வந்து எனிபடி ஹூ ரேப்பிட்லி கெயின்ஸ் வெயிட், ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் பண்ணுறவங்க, ஒரு வித்தின் அ பீரியட் ஆஃப் ஒரு 3 months 4 months ஒரு 10 கிலோ 15 கிலோன்னு கெயின் ஆகிறவங்களும் சரி, இல்லைன்னா ரொம்ப ரேப்பிட் வெயிட் லாஸ் அப்படி அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றது ரொம்ப காமன் உங்களுக்கு. ஸோ வித் ஆல் தீஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து மென்னுக்கு தான் ஜாஸ்தி வருமா இல்லை ஃபீமேல்ஸுக்கு ஜாஸ்தி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் விமன் கேன் கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ், பட் விமன் கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மோர் காமன்லி தென் மென் பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயின் இஷ்யூஸ் அரவுண்ட் சர்டன் ஏரியாஸ். அண்ட் மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எப்படி ஆகும், இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க, நிறைய ஜிம் போயிட்டு மசில் எக்ஸஸாக பில்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அரவுண்ட் தி அப்பர் ஏரியா. மென் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தி அப்பர் ஏரியா, அதாவது அரவுண்ட் தி ஆர்ம்ஸ் ஆர் பேக் ஆர் ஆர்ம்ஸ்லேயே பின்னாடி பகுதி எங்கே வந்து அந்த மசில் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அண்ட் ஆல்சோ லோவர் பேக் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து உங்களுக்கு மேல்ஸ் ஹேவ் மோர் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். வெரஸ் ஃபீமேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த செஸ்ட், பிரெஸ்ட் ஏரியாஸ், இல்லைன்னா பட்டக் ஏரியாஸ், தைஸ், அப்டமன், இந்த மாதிரி ஏரியாஸில் தான் வந்து மோர் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கிற ஏரியாஸில் வந்து விமன் டென் டு கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, உடனே நெட்டை போய் பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாமா, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் ரிசர்ச் படி பார்க்க போனால் வாட் கேன் அவாய்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது, நம்பர் 1, மெயின்டைன் அ ஹெல்தி டயட். உங்களுக்கு அடோலசன்ஸ், அதாவது உங்கள் பசங்க வந்து இது ஆர் நியரிங் தட் 9-10 years ஆஃப் ஏஜ்னா முன்னாடியே வந்து புட் தம் இன் அன் ஆக்டிவ் ஸ்போர்ட் such that the body வந்து doesn't gain too much of weight during the puberty period. செகண்ட்லி வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம பசங்களோட ஒரு நார்மல் டயட் ஆயிடுச்சு இப்போலாம். இப்போ அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கார்போஹைட்ரேட் ரிச் சுகர் ரிச் டயட் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எஸ்பெஷலி அரவுண்ட் தி அடோலசன்ஸ் பீரியட் we see a lot of children who are very overweight. So preferably வந்து cut down on the junk diet and give them a healthy diet. Make sure that they are in an active sport. Children are involved in active sports. So that is very important. Pregnancy பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா always maintain a steady weight gain. சடன்லி ஒரு 5th month 6th monthல திடீர்னு ஒரு வெயிட் கெயின் இருக்கு பார்த்தீங்களா, அப்போதான் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ த்ரூ அவுட் பிரெக்னன்சி வந்து ஒரு சர்டன் வெயிட் கெயின் 10 to 12 kgs இஸ் அ நார்மல் வெயிட் கெயின் டியூரிங் பிரெக்னன்சி. உங்க பர்டிகுலர் பிரெக்னன்சி உங்க பாடி டைப்க்கு உங்க கைனகாலஜிஸ்ட் வந்து என்ன இத்தனை அளவு வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கலாம்னு சொல்லியிருக்கும் போது அதை வந்து ட்ரை டு கெயின் தட் வெயிட் கிராஜுவலி ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஒரு 5th month ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் ப்ராடக்ட்ஸ் டு மசாஜ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் த அப்டமன் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் த தை விச் டென் டு எக்ஸ்பேண்ட். அதாவது இது என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர் வந்து உங்களுக்கு ஈவன் சென்டினெல்லா ஏஷியாட்டிகா அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க, ஒரு பிளான்ட் பேஸ்ட் காம்பவுண்ட். அது வந்து சம் ஸ்டடீஸில் வந்து இட் ஷோஸ் டு கிவ் சம் பெனிஃபிட். ஆர் ஈவன் ஆல்மண்ட் ஆயில் in some studies shows that அது மசாஜ் பண்ணும்போது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகும் போது it reduces the stretch marks அப்படின்னுட்டு. So with this you can help massage the areas around the abdomen and ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. கோகோ பட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு it is not proven to give any much benefit ஒன்றும் கொடுக்கறது இல்லை. You can use a good moisturizer also to help with the moisturizing the skin well throughout your pregnancy. So இது எல்லாமே வந்து it will help well and also have a good healthy diet rich in vitamin A, vitamin C and zinc. So this will also help maintain your skin's elasticity. And of course வந்து உங்களுக்கு weight gain பண்றவங்க வந்து it is very essential to maintain a good and healthy diet. Apart from this medical management என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா certain creams do help. ஆனால் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் பீப்புள் போடக்கூடாதுங்கிறது சில வகையான க்ரீம்ஸ் இருக்கும், அது நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதர்ஸ் நான் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது which do help in bringing down the stretch marks. ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெர்மபிரேஷன் ஒரு ஸ்கின் பாலிஷிங்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு மேலாப்பில் இருக்கிற 6 to 8 layers எடுக்கும்போது கீழே இருக்கிற ஸ்கின் புது ஸ்கின் வரும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது தவிர வந்து டெர்மா ரோலர் அப்படிங்கிறது ஒரு தெரப்பிங்க. இது வந்து நம்ம கொலாஜன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எலாஸ்டின் அண்ட் கொலாஜனை வந்து ரீபில்ட் பண்ணி அந்த ஸ்கார்ஸை வந்து குறைக்கிறதுக்கூடிய ஒரு தெரப்பி இது. லேசர்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் சம் வேஸ் அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ், அதாவது மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பட் அது வந்து உங்களுக்கு when you talk to your doctor, when you talk to your dermatologist, you will be able to get better options as far as scar therapy is concerned. But despite all this, you should remember, as far as pregnancy is concerned, striae are the scars of our brave pregnancy. So don't be ashamed of them. And you can reduce your scars, but you can't make them disappear altogether. So எப்பவுமே ஒரு realistic expectation ஓட உங்க டாக்டர் அணுகுங்க. Have a nice day. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, போர்க்களத்துல ஒரு பூ அப்படிங்கிற ஒரு சினிமா டைட்டில வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள், கரெக்டான மேட்ச் யாரு அப்படின்னா ஷைமா காசிம் தான். யார் அந்த ஷைமா? நீ யாரை பத்தி பேசுறேனே தெரியல எனக்கு. ஆக்சுவலா வந்து ஈராக் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு யுத்த பூமி அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். பட் அதே ஈராக்ல வந்து 42 வருஷத்துக்கு அப்புறமா 2015ல நடந்த அழகி போட்டியில மிஸ் ஈராக்கா வின் பண்ணவங்க தான் வந்து இந்த ஷைமா. ஓ, ஈராக்ல தீவிரவாதிகள் ஜாஸ்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து பியூட்டி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ பெரிய விஷயம் தான். அதே நேரத்துல பெரிய ரிஸ்க்கும் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. ஷைமாக்கும் வந்து நிறைய மிரட்டல்கள்லாம் வந்துச்சான். பட் அவங்க எதுக்குமே அசரல. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்க போற உலக அழகி போட்டியில கூட ஈராக் சார்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாவ், சூப்பர். சோ ஷைமா வின் பண்ண வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். எஸ், ஈராக் நாட்டு பெண்களும் வந்து ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கிற பெண்கள் தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ற விதத்துல தான் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு ஷைமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷைமாக்கு ஒரு பெரிய கனவும் இருக்கான். ஷைமாக்கு பெரிய கனவு இருக்குன்னா அந்த கனவு ரொம்ப அழகான கனவா தான் இருக்கணும். என்ன கனவா அது? எஸ், அவங்களோட கனவு என்னன்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய வந்து நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிறது தான். வாவ், சூப்பர். யுத்த பூமிக்கு நடுவுல பூத்து இருக்கிற ஒரு அழகான கனவுன்னு சொல்லலாம். சோ அவங்களுடைய கனவு நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததா காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு, பாத்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to Style One Pondi Bazaar, T Nagar. நிறைய அவுட்ஃபிட்ஸ் பார்த்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து வெஸ்டர்ன் டாப் பார்த்து. ஸ்டைல் ஒன்ல என்ன வித்தியாசமான டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒர்க்கிங் உமனுக்கும் சரி, கேஷுவல் வேர் நம்ம வீட்டில் போட்டுக்கிற காட்டன் டாப் அண்ட் ஷார்ட் குர்த்தி, லாங் குர்த்தி எல்லாமே அவைலபிளா இருக்கு. வித்தியாசமான கலெக்ஷன்ல சிலது உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டு பிகின் வித் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நார்மல் சிந்தட்டிக் டாப். இதுல வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வாங்கினா இந்த செயின் நமக்கு கூடயே ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித் இதோடய சேர்த்து பின் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து யூஸ்வலா நமக்கு எப்பவுமே ரொம்ப ஃபிட்டா போடுறதுக்கு இப்ப நம்ம யாருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் அது ரொம்ப அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கட் ஸ்டிச் பண்ணியிருக்க டாப் வந்து ட்ரை பண்ணலாம். வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் ஃபங்கியா இருக்கும். ஸோ இதுலயே வந்து வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ல வந்து இது வந்து ஃப்ளோரல் பிரிண்ட். சம்மர்னாலே ஃப்ளோரல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் டாப் போட்டா சம்மருக்கு ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே இந்த சம்மரில் போட்டு அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பனியன் கிளாத்ல ஒரு டாப் இது. அதுலேயே வந்து சிந்தட்டிக்ல பிரிண்டட், அதுக்கப்புறம் லைன்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம்னா இது வந்து விண்டேஜ் பிரிண்ட் சொல்லுவோம் நம்ம. இது ரொம்ப இப்போ நமக்கு தான் இப்போ இதெல்லாம் வந்து எஸ்தட்டிக்காக இருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரிலாம். பட் ஃபாரின்ல வந்து இது ரொம்ப பழைய ஸ்டைல். ஸோ இது வந்து விண்டேஜ் லுக்ல ஒரு டாப் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாப் போடும்போது ரொம்ப அழகா, ரொம்ப டிஃபைன்டா பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். இந்த மாதிரி லார்ஜ் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் போடும்போது. ஸோ அதுலேயே கொஞ்சம் வைப்ரண்டா நதியா டாப்னு சொல்லுவோம்ல, சைட்ல வந்து ஃபுல்லா லூஸா இருந்து அப்படியே வீ கட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் வித் ப்ளூ. இது வந்து பனியன் கிளாத் அண்ட் மேல வந்து சிந்தட்டிக். ஸோ இதுவும் சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இங்கேயே நிறைய காட்டன் டாப்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. கலம்கரி அந்த மாதிரி இந்தியன் ஃபினிஷ்ல. இது சும்மா ஆஃபீஸ் போற கேர்ள்ஸ்க்காக இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கிரஷ்டு டாப், சிந்தட்டிக் கிரஷ்டு டாப் உள்ள வித் லைனிங்கோட லாங் டாப். யூஸ்வலா வந்து நம்ம பின்னாடி வந்து ரொம்ப பெருசா போடுவோம் இல்லையா டெனிம்க்கு. ஸோ அந்த மாதிரி டாப் இது. லைனிங் வந்து டிஷர்ட் லெவல் வரைக்கும் இருக்கும். இது வந்து பின்னாடி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டாப் இன் ட்ரெண்ட். இப்போ மோஸ்ட்லி நம்ம இதான் யூஸ் பண்றோம். இது வந்து சல்வார் எல்லாத்துலேயுமே இருக்கு எக்ஸ்டென்ஷன். அதுலேயே ஹோம்வேர் மாதிரி ஃப்ளோரல் டிசைன்டு இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் கொஞ்சம் ப்ரீத்தியா இருக்கும் நமக்கு. ஸோ வீட்டுக்கு போட்டுக்கலாம். காட்டன் மிக்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ இது ஒரு மாடல். அண்ட் இன்னொன்று கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ கட் ஒர்க் பாவாடை சட்டை பார்த்துட்டோம், அப்புறம் நிறைய விஷயம் பார்த்துட்டோம். பட் டாப்ல கட் ஒர்க் பார்த்துருக்கோமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ரொம்ப எலகண்டா இருக்கு. ஒயிட்டே எப்பவுமே போட்டா ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வித் சட்டில் கோல்டு ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய சொல்லியிருக்கேன்ல, வந்து கொஞ்சம் குண்டா இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி அன்டிஸ்கிரைப்டு லைன்ஸ் இந்த மாதிரி டாப் போடலாம். ஸோ பின்னாடி எக்ஸ்டென்ஷனோட கட் ஸ்டிச்சோட கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலி ஃபார்
பிளம்பி கேர்ள்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. நார்மல் ஃபங்கி டாப்ல ஷோல்டர்ல மட்டும் ஹாஃப் ஷோல்டர் மாதிரி இங்க ஒரு நெட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஷோல்டர்ல. இதுவும் அப்படிதான், இந்த நதியா டாப் மாதிரி ஃபுல் வி வந்து இருக்கும். இது வந்து நம்மளுடைய டம்மி அண்ட் ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி சீட்டிங் பொசிஷன் இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கலெக்ஷன். அண்ட் ஒயிட்லயே நெக் பீஸ் அட்டாச்மெண்ட்டோட லேஸ் ஃபினிஷ் கையில. இது வந்து கேப் டாப்னு கேப் ஃபினிஷ்னு சொல்லுவோம். இது கேப் டாப் இல்லை, கேப் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஆஸ் இன் இப்படி பார்க்கும்போது நம்ம கேப்ரோன் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் கம் கேஷுவல் லுக் டாப். ஸோ அதில் வந்து இது இந்தியன் பிரிண்ட்காக எடுத்திருந்தேன். சிந்தட்டிக்ல இது வந்து காட்டன் கிடையாது, இது ஃபுல்லாக சிந்தட்டிக் அண்ட் க்ரீப் மெட்டீரியல் மாதிரி, செமி க்ரீப் மாதிரி இருக்கு. பட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கலம்கரி அந்த டிசைனில் வர அந்த பிரிண்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குர்த்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஃபங்கியான கலெக்ஷனில் இந்த மாதிரி ஒன்று இன் அண்ட் அவுட் ஸ்பெகட்டி சொல்லுவோம்ல, ஸ்பெகட்டி வந்து வெளில போட்டுக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன். இன்னும் பின்னாடி தான் பயங்கரமாக இருக்கு. ஸோ இதுலேயே நம்ம ரொம்ப ஒரே ஷாப்பில் வித்தியாசமாக தேடுற விஷயம் வந்து ஷ்ரக் தேடுவோம்ல. இது வந்து ஷால் ஷ்ரக். இதுலேயே வந்து பிளெயின் ஷ்ரக், லாங் ஷ்ரக்லாம் இருக்கு. அது வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு போட்டுக்கிறதுக்கு, வெறும் சிந்தட்டிக் த்ரெட் இல்லாம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் ஷ்ரக். இது வந்து நம்ம காலர்லாம் பட்டன்லாம் பண்ண முடியாது, சும்மா நம்ம ஸ்லீவ்லெஸ்க்கு மேலே போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஷ்ரக். நம்ம அதுலேயே ஃபுல் ஸ்லீவ், ஸ்லீவ்லெஸும் இருக்கு, மினி ஸ்லீவும் இருக்கு. தட் இஸ் இது மெகா ஸ்லீவ்னு பேரு, பட் ஸ்லீவ் இஸ் மினி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷ்ரக் இருக்கு. இதுலயே அஃபிஷியல் வேர் இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப நீட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளேசர்லாம் இங்க இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ட் கிளாசிக் பிளேசர், இதெல்லாம் ஃபார் விமன். இந்த மாதிரி பிளேசர் இருக்கு. அதுக்கப்புறம் இதுலயே கொஞ்சம் ஸ்டைலிஷான பிளேசர், அதுலயே பிளைன் வந்து இந்த மாதிரி பிளேசர் இருக்கு. ஸ்டிச் ஃபினிஷ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரொம்ப தொலைன்னு இல்லாம அந்த கார்செட் லைன் ஃபினிஷோட நமக்கு இருக்கும். ஸோ நம்ம எந்த ஃபார்மல் ஷர்ட் ஆர் ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் இது போட்டிருந்தா இன்னுமே ரொம்ப ஃபிட்டா தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுலயே கேஷுவல் பிளேசர் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி டெனிம் பிளேசர் இருந்தது. இதுவும் கிளாசிக் ஃபினிஷ் தான், பழைய டெனிம் பிளேசரோடைய ஃபினிஷ். பட் எப்போ போட்டாலும் பார்க்கறதுக்கு ஆசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேசர். இதுலயே ஃப்ளோரல் இந்த மாதிரி. பட் கண்டிப்பா உள்ள நம்ம காட்டன் ஃபினிஷ் கொடுத்தே ஆகணும், ஏன்னா உள்ள லைனிங் வந்து அப்படி இருக்கு. பியோர் பிளாஸ்டிக் சிந்தட்டிக். ஸோ வெளியில வந்து ஃப்ளோரல் இருக்கிறது வந்து ஃபுல்லா காட்டன், பட் லைனிங் மட்டும் காட்டன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேசர். அண்ட் இதுலயே சும்மா அந்த வெளியில அவுட்டிங்லாம் போயிட்டு அங்கெல்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஃபங்கியாவும் வேணும், கொஞ்சம் அஃபிஷியலாவும் இருக்கணும்னா இந்த மாதிரி பிளேசர். ஸோ எப்படி இது வந்து ஜூட் ஃபினிஷ்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. பீச் அண்ட் பிளாக் அண்ட் எல்லாமே போன் கட் அண்ட் கார்செட் கட். ஸோ போட்டா அவ்வளோ பர்ஃபெக்டா இருப்போம் பார்க்கறதுக்கு. பயங்கரமா ஜிம் எல்லாம் போய் ஃபிட்டிங்கா இருக்காங்க அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அதுலயே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ல கொஞ்சம் ஃபங்கியா இருக்கு. இப்படி ஒரு பிளேசர் இருந்தது. ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு ஸ்டைல் ஒன்லன்னு பார்த்தாச்சு. இன்னும் லாங் குர்த்தி அப்படி இப்படின்னு பார்க்க வேண்டிய செக்ஷன் நிறைய இருக்கு இங்க. பட் நிறைய விஷயம் நிறைய பொட்டிக்ல இன்னும் நமக்காக காத்துட்டு இருக்கிறதுனால வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொட்டிக்ல இருந்து நாளைக்கு சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
சுவாதி, இப்போ நாடே அக்னி நட்சத்திரத்துல கொளுத்திட்டு இருக்கு. இப்ப ஏற்காடுல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பனிமழை பெஞ்சிருக்கு. வாவ், பனிமழையா? எஸ், அதுவும் இந்த பனிமழையை பார்த்தவங்களா எதோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா காஷ்மீர்ல பெய்யற பனிமழை மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொன்னதால மீடியால இந்த விஷயம் ரொம்ப நாள் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓ, நீ அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கியா? அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கான்னு கேக்குறா. உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எஸ், எனக்கு தெரியும். ஆக்சுவலா நானும் ஒன்ன மாதிரி தான் பனிமழை பெய்யுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அது உண்மை கிடையாதா? பனிமழை பெஞ்சதெல்லாம் பொய்யா? எஸ், அது வந்து உண்மையே கிடையாது. ஆக்சுவலா அந்த ஏரியாவில அந்த டைம்ல வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. பட் அதை பார்த்து எல்லாரும் பனிமழை அப்படின்னு சொல்லி ஒரு ராங்கான நியூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஐயோ, அப்ப இனிமேவாச்சும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படிங்கிற சமயத்துல அது உண்மைதானா, அது கரெக்ட் தானாங்கிறது வெரிஃபை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணா நல்லா இருக்கும். நான் வேற இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஏற்காடு போலான்னு வேற பிளான் பண்ணி வச்சிருந்தேனே. சம்மருக்கு ஏற்காடு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அதுக்காக வந்து பனிமழை எல்லாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடாத. சரி, இப்ப இந்த நியூஸோட அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, தொடர்ந்து இந்த வாரம் நம்ம வந்து நச்சுப்பொருள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுவும் மன ரீதியான நச்சுப்பொருள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே கார்ட்டூன் சீரியல் எப்படி குழந்தைங்களை வந்து பாதிக்குதுன்றது பேசியிருக்கோம். இன்னைக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வீடியோ கேம்ஸ். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் கவுன்சிலிங் வரும்போது ஒரே விஷயம் சொல்லுவாங்க, மேடம் நாங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்து வளர்ந்தோம், எங்க அம்மா அப்பா எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கல, நாங்க கஷ்டப்பட்டு தான் வந்தோம், அதனால நாங்க வந்து எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில வந்து இது நல்லது கெட்டது ரெண்டுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ல கலந்துருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே பொருள் அளவுல கொடுக்குறோம், ஆனா குழந்தைக்கு தேவையானது அன்பு, பாசம், ஆதரவு, இப்படிப்பட்ட விஷயங்கள். இங்க வந்து வீடியோ கேம்ஸ் தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உடல் ரீதியா நம்ம குழந்தைங்களை வெளியே விளையாட விடுறது கிடையாது. அப்பார்ட்மெண்ட்ல வந்து குழந்தைங்க சரியில்லை, பக்கத்துல வந்து ரவுடி பசங்களா இருக்காங்க, இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்ல உடல் ரீதியா குழந்தைங்களை வெளியே விளையாட விடுறது இல்லை. வெளியே விளையாடுறது வரைக்கும் உடல் ரீதியா அவங்களுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகளுமே நிறைய இருக்கு. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்றது, கேர் பண்றது இதெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் ஒரு கிரிக்கெட் பேட் ஒருத்தர்கிட்ட இருக்கும், நம்ம எல்லாம் போலிங் ஃபீல்டிங் பண்றதுக்கு சுத்தி நின்றுட்டு இருப்போம். அந்த பேட் இருக்கிற பையன் அவுட் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வந்து அந்த பேட் எடுத்துட்டு போயிடுவான். நம்ம வந்து இல்லடா சரி நீ இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து திரும்ப விளையாட விடுவோம். ஒரு 3 நாள் 4 நாள் இப்படி ஆன உடனே குரூப்பா சேர்ந்துட்டு இந்த விளையாட்டு விளையாடினா நம்ம எல்லாம் ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேமை மாத்துவோம். இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா சமூக வளர்ச்சியில நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம். மற்றபடி ஒருத்தர் நம்மள வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம அந்த டைம்ல வந்து விளையாட்டு மூலமா, அதுவும் வெளியில விளையாடுறது மூலமா கத்துக்கிட்டோம். இப்ப என்ன பண்ணிடுறோம், வீடியோ கேம் தனிப்பட்ட முறையில ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுத்துடுறோம். அவங்க வந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாம அதுக்குள்ள அவங்க வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா பிரெயின்ல வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய கெமிக்கல் தான், ஆனா அது வந்து நிரந்தரமா இருக்காது. திரும்ப திரும்ப செஞ்சாதான் அந்த டோபமைன் அதிகமா அவங்களுக்கு இருக்கும். இது லாங் டேர்ம்ல ரொம்ப ஹெல்த்தியானது கிடையாது. ஏன்னா அடிக்ஷன், அதாவது அவங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு அடிமையாக்குறதுக்கு அது ஒரு தேவையில்லாத ஒரு கெமிக்கல். அது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வீடியோ கேம் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 24 hours அதுல விளையாடணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க இறங்கிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், வீடியோ கேம் அகைன் நிறைய அனிமேஷன் கண்டென்ட் இருக்கிறதுனால நார்மல் விஷுவல் ஃப்ரீக்வன்சிக்கு அது செட் ஆகாது. அவங்க கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து சரியானபடி எடுத்துக்காது. அவங்களால இதனால வந்து கண்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. இன்னொன்னு டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைட், இந்த வீடியோ கேம்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பேக் லைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் ரெட்டினாவை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணக்கூடிய லைட் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உடல் ரீதியான விஷயங்களா இருந்தாலும் மன ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த வீடியோ கேம் எடுத்தாலும் அதுல கண்டென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு ரேஸ், இல்லைன்னா வந்து ஒரு பேங்க்ல இருந்து திருடுறது, இல்லைன்னா வந்து யாரையா ஷூட் பண்றது, உதைக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வன்முறை சம்பந்தப்பட்டது. எப்படிப்பட்ட கார்ட்டூன் எடுத்தீங்கன்னாலும் இந்த காம்பனன்ட் எல்லாமே இருக்கு. உதாரணம், பைக்ல வந்து நீங்க ராங் சைட்ல ஓவர்டேக் பண்ணா 200 பாயிண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ்காரில் சுட்டுட்டீங்கன்னா அதுக்கு வந்து 500 பாயிண்ட் கொடுக்குறாங்க, பேங்க்ல இருந்து திருடினா 13,000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை வந்து 6 மாசம் ஸ்கூல்ல படிச்சு சப்ஜெக்டுக்கு நீங்க 80 மார்க் கொடுக்குறீங்க, 60 மார்க் கொடுக்குறீங்க. ஆனா இது வந்து சாதாரணமா ஒண்ணுமே செய்யாததுக்கு ஒரு குழந்தைக்கு 13,000, 1 லட்சம் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது
அவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாயிடுது, படிப்புல இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிருது. இன்னும் ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் தொடர்ந்து வந்து நான் வந்து தப்பான சைட்ல ஓவர்டேக் பண்ணா ஒன்னும் தப்பு இல்ல, ஒருத்தர் அடிச்சு போட்டா பரவாயில்ல, அவங்க எனக்கு பிரச்சனை பண்ணா அவங்கள ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து சரிக்கும் தவறுக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் உருவாகும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சரிங்கிறதே வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, இந்த தவறான விஷயம் ஓகே அப்படின்னு அந்த குற்ற உணர்வே போயிடும். அவங்களால வந்து ஒரு விஷயத்த வந்து ஆராய்ந்து இது நல்லது கெட்டது அப்படிங்கிறது, அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவங்களுக்கு குறைஞ்சிரும். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டதே தெரியல அப்படின்னா லைஃப் லாங் அவங்க வந்து எப்படி லீட் பண்ண முடியும் அப்படின்றது திங்க் பண்ணி பாருங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ட் சைக்காலஜிஸ்டா நான் வந்து எப்பவுமே வந்து அவாய்ட் பண்ற ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ கேம் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு லெவல்ல வந்து லெவல்ஸ் இருக்கும், ஒரு லெவல்ல அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க, அவங்களால அதை தாண்டி போக முடியலன்னா திரும்ப ரீசெட் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்தா நம்மளால ரீசெட் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். வீடியோ கேம்ஸ் நிறைய விளையாடக்கூடிய சில்ட்ரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை வந்தா, நிஜ வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. இதுல நிறைய ஆர்குமெண்ட்ஸும் இருக்கு. நிறைய சைக்காலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் மூலமா நியூரோ ஃபீட்பேக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு தெரப்பி எல்லாம் கூட த்ரூ அனிமேட்டட் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பிரெயினை வந்து பாசிட்டிவான லெவல்ல காமா வச்சுக்கக்கூடிய கலர்ஸ் மூலமா டெவலப் ஆனது. சாதாரணமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வாங்கக்கூடிய வீடியோ கேம்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதுல அதிகமா இருக்க வெளியே பாசிட்டிவான விஷயங்கள் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வீடியோ கேம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து சில ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நல்ல டெஸ்ட் பண்ணி தான் அதை பயன்படுத்துறாங்க. சாதாரணமா இப்ப வர மாதிரி ஒரு இன்னைக்கு திங்க் பண்ணி நாளைக்கு அதை ஆப்பா டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு ஆராய்ச்சியோட டெவலப் ஆனது கிடையாது. அதனால வந்து தயவு செஞ்சு உங்க சில்ட்ரனுக்கு நீங்க வந்து வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டைம் லிமிட் பண்ணுங்க. கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அதுல இருக்கக்கூடியது ரொம்ப வன்முறை சம்பந்தப்பட்டதோ நெகட்டிவான ஹேபிட்ஸ் கத்துக்கிறதுக்கோ அது வந்து செட் ஆயிடக்கூடாது. இது நீங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாங்கி கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் குறைஞ்சிரும். இது வந்து ரொம்ப மிகப்பெரிய நச்சு பொருள். கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது தொடர்ந்து நம்ம வந்து நாளைக்கும் பேசலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல திருப்பதியில ஆரம்பிச்சு ஆலங்கட்டி மழை பனிமழையா தெரிஞ்சது வரைக்கும் நம்ம நிறையவே பேசினோம். எஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.